காலை கடன் முடித்து கதிரவனை வணிந்து கரத்தில் வீட வாங்கி கையிலமலை சென்று 30 தேவர்களும் 48,000 முனிவர்களும் கூட சூடி விட்டிருக்கும் எம்பெருமான் சிவன் சக்தியின் ஆசி பெற்று வைகுந்தம் சென்று திருப்பாறு கடலில் வள்ளி கொண்டிருக்கக்கூடிய எனது பாட்டனாகிய மகாவிஷ்ணு மகாலட்சுமி ஆசிகளை பெற்று சத்திய லோகம் சென்று சதுர்முகனை கண்டு சாதுரிய ஆசிகளை பெற்று எந்த வினை வந்தாலும் அந்த வினை தீர்க்கும் கந்தவடி வேலைவனை சந்திக்க செல்கின்றேன். எனது செய்கையெல்லாம் ஆரம்பத்தில் கலகங்களாக காணப்பட்டாலும் முடிவில் எந்த ஒரு காரியம் உண்மையாகவே முடியும். நான் ஒரு நாளைக்கு மேல் ஓரிடம் தங்கக்கூடாத சாபத்தை பெற்றவன். காரணம் தக்கனானவன் தனது 1000 புத்திரர்களையும் தவத்திற்கு அனுப்பி திருஷ்டி தொழிலை கைப்பற்ற வந்த போது அதற்கு இடையூறு செய்து உலக நன்மை கருதி நல்வழிப்படுத்த நினைத்தேன். ஆனால் தக்கனின் மேல் சிரம் கொண்டு இருப்பிடம் மட்டும் தெரியும்படியும் ஒரு நாளைக்கு ஒரு கழகமாவது செய்யாவிடில் எனது சிறசாகப்பட்டது 1000
ஒரு கழகமாவது செய்து எனது சிரசை காப்பாற்றிக் கொள்கிறேன். மேலும் இன்று எழுந்த நேரம் நேம நிஷ்டைகளை முடித்துக் கொண்டு லோகங்களும் சென்று மூர்த்திகளும் தரிசித்து விட்டு வந்து கொண்டிருக்கிறேன். என்ன செய்வது? நன்மை செய்வர்கள் அனைவருக்குமே தீமைதான் ஏற்படுகிறது. நன்மை என்று சொன்னாலே தீமை அங்கே ஏற்பட்டு விடும். நல்லா நினைச்சுக்கோங்க. அற்புதமான முறையில அழகான முறையில பேசிட்டு போனார். யார்? வந்திருக்கக்கூடிய திரைப்பட நடிகர் அண்ணன், அன்பு அண்ணன் ஜெயமணி அவர்கள். ஆமா, அவருடைய பாருங்க, அவர் எவ்வளவோ சம்பாதித்திருந்தாலும் கூட, அவர் எங்கேயோ போய் ஒரு நகரத்தில் வாழ்ந்தாலும் கூட தன்னுடைய குல தெய்வம், அதுதான் குல தெய்வம் அப்படின்னு பொருள். எங்க இருந்தாலும் சரி, அவர் எந்த நாட்டிலே இருந்தாலும் சரி, குலதெய்வம் அவர்களை தட்டி உசுப்பும். ஏன் அப்படின்னா அவர்கள் தான் நம்மளுடைய முன்னோர்கள். நம்மளை வாழ வைத்து அவர்கள் நினைக்கிறாங்க எங்கேயோ போயிருக்கோம், எங்கேயோ தங்கிக்கிட்டு இருக்கோம்னு. ஆனா இந்த கோயில் இருக்கு பாருங்க, இதுதான் அவர்கள் பாட்டனார் பாட்டியார் வாழ்ந்த இடம். இந்த இடம் தான் அவருக்கு புனிதமான இடம். ஆக அதை மறக்காமல், அவர் எவ்வளவு சம்பாதித்தாலும் குல தெய்வத்தை மறக்காமல் இங்கு வந்து இப்படி ஒரு திருவிழாவை நடத்தி இப்படி ஒரு ஆலயத்தை கட்டி, இதுக்கு மேல அவருக்கு என்ன புண்ணியம் நினைச்சு பாருங்க. அதுபோல ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, நினைச்சு பாருங்க. நான் காலையில நாடகம் ஆரம்பிக்கும் போது 10 மணிக்கு உட்கார்ந்தா, காலையில வள்ளியும் முருகனும் மாலை மாத்திர வரைக்கும் நான் எந்திரிச்சு நாடகத்தை ரசித்தேன். ஆகையா நான் என்ன செஞ்சேன்? இவ்வளவு பெரிய நடிகராக நான் என்ன செஞ்சேன்? இந்த உலகிற்கு அறிமுகமானேன் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை, அழகான வார்த்தையை, எங்களுக்கெல்லாம் சந்தோஷமாக இருந்துச்சு. எவ்வளவு இனிமையாக இருந்துச்சு. அப்படி பாருங்க, நாடக கலையிலிருந்து வந்தவர்களாம் அத்தனை திரைப்பட நடிகர்களும் இன்று அவர்கள் எங்களை பேரை சொல்லி நன்றாக வாழ்கிறார்கள், எவ்வளவோ சம்பாதிக்கிறார்கள். ஆனாலும் இங்கதான் வந்து நிக்கணும். அவர்கள் வாழ்ந்த இந்த கிராமத்திற்கு வந்தாலும் அவர்களுக்கு பெருமை என்பதை நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு விஷயத்தை நிறைய சொன்னாங்க. ஆக நான் சொல்ல வேண்டிய ஒரு கடமை இருந்து கொண்டிருக்கிறது. அவரை நினைக்க வேண்டிய இடத்திலே நான் இருந்து கொண்டிருக்கிறேன். அப்பேற்பட்ட தன்மைகளே நாடக கலையில் அத்தனை நாடக கலை, நாடக நடிகர்கள் என்றாலே அனைவருமே திறமையானவர்கள் தான். ஏன்னா மேடையில சாதாரணமாக ஏறிட முடியாது. இன்னைக்கு அன்பு அண்ணன் இந்த ஊருக்கு வயச்சேரிக்கு வேறு போன அற்புதமான நடிகர் யார் அப்படின்னு கேட்டோம்னா நம்ம ஐயா, ஆமா, தெய்வமா பார்த்துக்கிட்டு இருக்காரு நம்மள ஐயா கருப்புசாமி அவர்களை சொல்லுவோம். அதற்கு அடுத்து அவர்களுடைய பிள்ளை பாருங்க, எவ்வளவு ஒத்திய பார்க்கல, எது பாடம் எழுதி கொடுக்கல, சூப்பரா நினைச்சு பாருங்க. அவரை நேரில் தத்துவமாக பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்தது. எதுவுமே இல்லாம அவர் பவுடர் போட்டு வந்தாரு. வந்த உடனே அற்புதமான பாடலை, வசனங்களை அப்படியே திக்காம திணறாம சொல்லிட்டு போய் அதுதான் வாழையடி வாழையாக வருவதாக இந்த வயல்சேரி கிராமத்திற்கு பெருமை சேர்த்தது யாரு? அன்பு ஐயா கருப்புசாமி ஐயா அவர்கள். அதற்கு பின்னாடி அவர்களுடைய புதல் வந்து கொண்டிருக்கிறார். அது போல எங்கேயோ பிறந்து அவர்களுடைய முன்னோர்கள் குடியேறி இடம்தான் ஐயா மானூரை சேர்ந்த அன்பு அப்பா விஜயராமன் அவர்கள். நினைச்சு பாருங்க, நாடக கலையில இவரை போல் இனிமேல் பாடுவதற்கு ஆளு இல்லை என்று அனைத்து நடிகர்களுக்கும், ஆமா அதெல்லாம் விட்டுருங்க, அற்புதமான மனிதர் அவர். அந்த அவ்வளவு பாட்டு பாடுறாரு, அந்த சுத்தியில பாடுறாரு, எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஆணவமாக ஒரு நடிகரை இதுவரைக்கும் பேசினதாக இந்த நாடக கலை உலகத்தில் சரித்திரமே இல்லை. அப்பேற்பட்ட மனிதரை நினைக்க வேண்டிய இடத்துல, போற்றக்கூடிய இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்பேற்பட்ட தடையிலே இந்த மேடை இந்த வருடம் எனக்கு கிடைத்ததற்கு ஆமா எல்லாம் அல்ல அந்த கருப்பசாமி ஆண்டவனுக்கு நன்றி கூறு. என்னுடைய கலை பணியை துவங்குகிற வந்திருக்கக்கூடிய இடமோ உயர்வா வாங்க. இங்கு நாரதராக வேடந்தாங்கி நடிக்கும் சரவணன் அவர்களுக்கு, சரவணன் வந்து அவர் நாரதர் மட்டும் கிடையாது, அவர் எம்ஏ எம்பிள் பிஹெச்டி முடிச்சிருக்காரு. அவர் காலேஜ்ல ஒரு ப்ரொஃபஸரா இருக்காரு. அப்படி இருந்து இந்த கலையுடைய ஒரு கிறுக்கு பாருங்க அவருக்கு விடல. அனைத்து பேரும் மேல ஒரு காதல் உண்டு. இங்கு நாரதராக வேடந்தாங்கி நடிக்கும் சரவணன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக இந்த பொன்னாடை அணிவித்து, விழாக்கமிட்டியின் சார்பாக அந்த பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. அற்புதமான முறையில் பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்திய கிராம பொதுமக்களுக்கும் இளைஞர் நட்பாட்டு மன்றத்திற்கும் அன்பு அண்ணன் ஜெயமணி அவர்களுக்கும் எனது சார்பாகவும் எனது கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொண்டு அற்புதமான முறைகளே, அழகான முறைகளே எங்களெல்லாம் வெளிப்படையாக இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு மாயகுளம் மாதவன் அண்ணன், மாயகுளத்தை சேர்ந்த மாதவன் அண்ணன், மாயகுளம் மாதவன் யூடியூப் சேனல் அவர்களுக்கு எனது சார்பாகவும் எனது கலை குடும்பத்தின் சார்பாகவும் அற்புதமான ஒளிபெருக்கி, அழகான ஒரு ஒளிபெருக்கி கருப்புசாமி அவர் பேரிலேயே அமைந்திருக்கிறது. அதுதான் எங்களுக்கு பெருமை. கருப்புசாமி ரேடியோ அவர்கள் உரிமையாளர்களுக்கும் அதனை பணிபுரிகின்ற அன்பு நண்பர்களுக்கு எனது சார்பாக எனது கலை குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது கலைப்பணியை துவங்குகிறேன். நன்றி நன்றி நன்றி. ஆக வந்திருக்கக்கூடிய இடமோ உயர்வான இடம், பெருமையான இடம், அற்புதமான இடம். உயர்வான இடத்திலே, பெருமையான இடத்திலே, அற்புதமான இடத்திலே தோன்றி புகழோடு தோன்றுகிற அத்தி
துயிலார் தோன்றலின் தோன்றாம நன்று. ஆமா, விதையை விதைக்கதான் முடியும். அது மண்ணுக்குள்ள முளைச்சு வர்றது அதனுடைய திறமை. மனிதன் இந்த கூட கடவுள் நம்மளை படைச்சிட்டான். படைச்சவனுக்கு தெரிஞ்ச வச்சுவனுடைய தன்மை இப்படிதான் இருக்கும்னு அந்த திறமையை நம்ம வெளிக்காட்டணும். அப்படி வெளிக்காட்டி வந்தவர்கள் தான் அன்பப்பா கருப்புசாமி அவர்கள், அன்பப்பா மாணவர் சிவராமச்சந்திரர்கள். நம்மளுடைய திறமையை இங்கே காட்ட வேண்டும், இந்த மக்கள்கிட்ட நல்ல பேரை எடுக்க வேண்டும் அப்படின்ற காரணத்துக்காக வந்திருக்கக்கூடிய அகரம் என அறிவாகி உலகமெங்கும் அமர்ந்து அகர உகர மகரங்கள் தம்மால் பகருமொரு முதலுமாகி வேறுமாகி பல்வேறு திருமணி தரித்துக் கொண்டு புகழன் பொருள் ஆண்மையும் இடர்த்ததாய் போற்று நகருக்கு அரக்கரனை விருந்தாளருக்கு நிகழும் வழக்கரனை விருந்தா ஆண்டு கொள்ளும் திரு மகனை கணபதி நடத்து வாழ்வோம் என்று கூறி முதல் பொருள் மூல கணபதி ஆனவற்றை கவனிக்கலாம். ஏனென்றால் வந்திருக்கக்கூடிய இடத்தில் நீங்க எங்கேயும் செல்ல வேணாம். நீங்க அடிக்கடி வரக்கூடிய பிறத்தந்தரையிலையும் அரச மரத்தடியிலும் நான் வீற்றிருக்கிறேன், வாருங்கள் உங்களுக்கு அருளை அள்ளி அள்ளி தருகிறேன் என்று அருளை அள்ளி வழங்கிக் கொண்டிருக்கிறார் எம்பெருமான் விநாயக பெருமான். அவனை வணங்க வேண்டும். அவனை வணங்கினால் மட்டுமே கழகம் கிடைக்கும். கழகம் கிடைத்தால் மட்டுமே என்னுடைய தலை தப்பிக்கும். ஆகந்த வகையிலே அவரை வணங்க வேண்டும். யாரை வணங்க வேண்டும்? பிள்ளையாரை வணங்க வேண்டும். பிள்ளையார் சொல்லி போட்டு எழுதிடுவோம், எந்த பிள்ளைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். நபிகள் நாயகன் சொல்லுவதை போல ஒரு தாயின் பரவத்திலே தான் சொர்க்கத்தை நான் காண்கின்றேன் என்று சொன்னாராம். அப்பேற்பட்ட தன்மைகளே வந்திருக்கக்கூடிய இடத்திலே அன்னையினால் கண்கண்ட தெய்வம் இடத்திலே அன்னையை வணங்கக்கூடிய இடத்திலே நாம ஊருக்கு ஒரு அவதாரமாய் வீற்றிருக்கிறார் என்னுடைய தாய் ராமேஸ்வரத்திலே பருவகவர்த்தினி அம்மனாக, பரம்பக்குடி மாநகரிலே முத்தார அம்மனாக,
பார்த்திபனூர் மாநகரிலே சந்தனமாரி அம்மனாக, மானாமதுரையிலே ஆனந்தவள்ளி அம்மனாக, மடப்புறத்தில் என்னுடையதாய் பத்திரகாளி அம்மனாக, மதுரையிலேயே மீனாட்சி அம்மனாக வீற்றிருக்கிறார். வீணுக்கு இமை இல்லை. வீணுக்கு எப்படி இமை இல்லாமல் தண்ணிக்குள் அப்படியே எப்பொழுதும் மீந்திக் கொண்டே இருக்கிறதோ அதுபோல என்ன செய்யறாங்க அப்படின்னா, தூங்கா நகரமாக இதுவரைக்கும் மதுரை என்பதையே ஒரு பெண் தெய்வம் இந்த நாட்டிலும் எந்த இலக்கியத்திலும் எந்த உலகத்திலுமே இல்ல. இன்னைக்கு வரைக்கும் சரியான ஒரு ஆட்சியை புரிந்து கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் அவர்தான் நம்மளுடைய மதுரை என்பதிலே வீட்டிருக்கக்கூடிய மதுரை மீனாட்சி. அவளை வணங்கக்கூடிய இடத்திலே, அவரை போற்றக்கூடிய இடத்திலே இருந்தாலும் கூட வந்திருக்கக்கூடிய இடமோ அற்புதமான இடம். இந்த இடத்திலே வணங்கக்கூடிய இடத்திலே சிற்றம் திருகாலை வெந்துனை சேவித்தன் பொற்றாம் அறையடை போற்றின் பெருகாலாய் பெற்ற மெய்த்தினும் குளத்தில் இருந்து குற்றவிலங்களை கொள்ளாமற் போகாது இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா என்றைக்கும் 7 பிறவிக்கும் உற்றனோடு உற்றமையாவும் உனக்கே நாம் ஆட்சேபம். அந்த 10 அவதார கதாநாயகனை வணங்க வேண்டும். ஏனென்றால் பரந்திருந்த சமன் முதலாம் பரமச இருளிங்க சைவ நெறி திருடித்து ஒளிவிளங்க அரைத்தகட புகழியார்கோன் அழுது செய்திரு முளைப்பால் சுரந்தளித்த சிவகாமி சுந்தரி பூங்குழலார் அன்னை பராசக்தி நினைத்தோ. அப்படிப்பட்ட தன்மைகளே வந்திருக்கக்கூடிய அத்தனை தெய்வங்களை நினைத்தாலும் கூட வந்திருக்கக்கூடிய இடத்திலே யாரை வணங்க வேண்டும்? அந்த 10 அவதார கதாநாயகனை வணங்க வேண்டும். ஆமா, எந்த இலக்கியத்திலும் கிடையாது. இப்ப என்ன செய்யறார் அப்படின்னா, உலகளந்த நாயகன் பரந்தாமனே போய் கர்ணன் கிட்ட போய் பிச்சையை கேட்டு நிற்கிறார். இங்க வா, நீ செய்த தான தர்மங்களை எனக்கு என்ன செய்ய தானம் பண்ணு, நீ புண்ணிய செஞ்சு பாரு, அதெல்லாம் எனக்கு கொடு அப்படின்னு. ஆமா, அப்படியே அன்பு படுக்கையில் என்ன செஞ்ச ரத்தம் சொட்ட சொட்ட படுத்து கிடக்கிறார் கர்ணன். அவர்கிட்ட போய் என்ன செய்யறாரு அப்படின்னா, நீ செய்த தான தர்மங்கள் புண்ணியங்களை எனக்கு தானமாக கொடு என்று என்ன செஞ்சார் அப்படின்னா, அந்த பரந்தாமனே போய் கேட்டார். யார்கிட்ட? சாதாரண ஒரு மாநிலத்தை. அப்படின்னா பக்தி இங்க மிகப்பெரிய பக்தியாக இருக்க வேண்டும். உள்ளத்துள் உழவு அளவாக இருக்க வேண்டும் இந்த பக்தி. ஆமா, நினைச்ச மாத்திரத்துல சும்மா போகையில இப்படி சாமியை கூட்டிட்டு போனோம்னா அதற்கு மதிப்பு இல்லை. ஆக அவன் ஊருக்கு ஒரு அவதாரமாய் என்னுடைய தாய் இருந்தாலும் கூட என்னோட இருந்து ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறாரே தாயமங்கலத்திலே முத்துமாரி அம்மனாக அவளை இந்த இடத்தில் நினைத்தாலும் கூட வந்திருக்கக்கூடிய இடத்தை 10 அவதார கதாநாயகனை வணங்க வேண்டும். அவன்தான் உலகளந்த நாயகன். அந்த நாயகனை வணங்க வேண்டும் என்றால் திருப்பதி மலை வாழும் வெங்கடேச அன்பெனும்
பொய்க, மலை வளம் சுரக்க, மண்ணோன் பொன்முறை அரசு செய்க, குறைவில்லாத உயிர்கள் வளங்கள். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது உயிருக்கு உயிராக என்ன சத்தம்? ஆலோலம் சோ, ஆலோலம் சோவென்று பெண்ணின் குரல் அல்லவா? தேவ மாதராடை காட்டிலே மிகவும் அழகுள்ளவளாக தோன்றப்படுகிறாளாக. இவளை பார்க்கும் பொழுது, இந்த இடத்தை பார்க்கும் பொழுது எதற்காக இங்கு வந்து கொண்டிருக்கிறார்? பிரகரான பேரன மாவை சக்கரவர்த்தி தெய்வேந்திரனை சேர்க்க யாகம் செய்து தான தர்மங்களை செய்ய திருமாவளவன் வாமன அவதாரம் எடுத்து மாவேலி சக்கரவர்த்தியிடம் 3 அடி தானமாக கேட்டார். மாவேலி தருகிறேன் என்று சொன்னதும் திருமால் விஸ்வரூபம் எடுத்து வானத்தை ஒரு அடியாகவும் பூமியை ஒரு அடியாகவும் 3வது அடி மாவேலி மீது காலை வைத்து 3 அடியாக அளந்தார். அப்பொழுது உண்டாகியது ஆனந்த கண்ணீர். அதில் இருந்து பிறந்தவர்கள் அமுதவள்ளி சுந்தரவள்ளி என்ற 2 மாதர்கள். அமுதவள்ளியாகப்பட்டவள் தெய்வேந்திரனுக்கு மகளாக பிறந்து தெய்வானை என்ற நாமத்தோடு முருகப்பெருமான் திருப்பரங்குன்றத்திலே மனமுடித்து சம்பதி சம்பதரர் காட்சி தந்தார். சுந்தரவள்ளியை மணக்கும் பொருட்டு உலக மக்களின் அசுரர்கள் அழிக்கும் பொருட்டு சிறிது தாமதமாகிவிட்டது. இது இப்பொழுதே கழகத்தை ஆரம்பித்து சுந்தரவள்ளியை முருகப்பெருமானுக்கு திருமணம் முடித்து வைக்க வேண்டுமாக வந்திருக்கக்கூடிய இடத்திலே இவளை பார்க்கும் பொழுது செவ்வந்தி பூ மாலை கட்டி தேடி வந்தா ஜோடிச்சிட்டு நிறைய எண்ணங்களை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்ற எனக்கு ஒரு ஆசை. அப்படின்னா நாம அப்பேற்பட்ட தன்மைகளே அவன் நாடக கலைஞர் கிராமத்துல நாடகம் இப்படித்தான் நடத்த வேண்டும், நாடக நடிகர்களை இப்படி அடைத்தவன். அதனால நாம வாழும் வள்ளுவனே நம்ம மறந்திருப்போம். 1330 திருக்குறளிலே வள்ளுவன் இப்படித்தான் ஒவ்வொரு மனிதனும் வாழ வேண்டும் என்ற நிறைய கருத்துக்களை எடுத்து சொல்லிட்டு போயிட்டார். அதற்காக 2வது வள்ளுவர் யார் தெரியுமா? எங்களை எல்லாம் சுதியோடு பாட தெரிஞ்சவனுக்கு அவர் தான் படியளந்துட்டு இருக்கிறாரு, சுதியோடு பாட தெரியாதவருக்கும் அவர் தான் படியளந்து கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட தன்மை
தன்மைகளே நாடக கலைஞர்களுடைய குலதெய்வமாம் சங்கரதாஸ் சுவாமிகள் அவர்களுடைய பெருமையை சொல்லி நம்ம எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஏன் இந்த நாடக தங்கத்தனம்? நாடக நடிகர்கள் மட்டுமே நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட தன்மைகளே நம்ம இந்த பவுடர் ஹரிதாரம் பூட்டி பூசிக்கிட்டு அவன் யாரும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா யாரையும் சபிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட தன்மைகளே நிறைய பாருங்க. ஹரிச்சந்திர மகாயான கண்டம், பவளக்கொடி, மதுரை வீரன், தூக்கி தூக்கி இப்படி வள்ளி திருமண நாடகங்களை எழுதி வச்சு இதெல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் ஹரிச்சந்திர நாடகத்தை பார்த்துதான் காந்தியே போய் சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தாராம். அப்பேற்பட்ட பெருமையை சொல்லக்கூடிய இந்த நாடக கலையை இப்படி போடணும், நடத்தணும் என்ற அற்புதமான முறையில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வயல்சேரி கிராம பொதுமக்களுக்கு மீண்டும் நன்றியை குறித்து கொண்டு வந்திருக்கக்கூடிய இடத்துல இவளை பார்க்கும் பொழுது இந்த அண்ணன் தம்பிக்கிற பாசம் எல்லாம் ஒரு கூட்ட கிளி போல இருக்கணும் என்கிற காரணத்தினாலே ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடி பண்பாடி ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடி கண்ணன் பாடி செய்த பறந்தாலும் சிமாரி கண்டாலும் என்னை எதிர்காலம் எழுந்திருந்த நிலைகளை வழங்குவார். எனது புறாவாகிய பிரம்மதேவன் என்னை சிருஷ்டித்து இவ்வுலகிற்கு துஷ்டம் நிகழ்ந்த பொருட்டு காரணகர்த்தாவை அமைக்கப்பட்டிருக்கிறார். இல்லாது போனால் நாரத கழகப்பிரியா என்ற வாக்கியம் எங்கும் நிலவரமா நிற்க திணை குணபக்கமாக வந்து கொண்டிருக்கும் பொழுது ஆளோളം போம் என்று விருது வாக்கியத்தால் எனது யாழ் நரம்பின் இனிமையை பின்படுத்தி இரு செவிகள் வழியாக புகுந்து என்னை பரவசப்படுத்தி இங்கெடுத்து கொண்டு விடுதாரா. இத்திணைச்சோலை பார்க்கும் பொழுது இவளை பார்க்கும் பொழுது சித்தாலம்பூவில் வந்தாடும் தென்று என் மீது மோதுதமா
மொழியை பரப்புவதற்காகவும் ஆங்கில கலாச்சாரத்தை புகுத்துவதற்காகவும் அப்படியே ஜிஏ போப் என்ன செய்யறாரு அப்படின்னா கடல் வழி மார்க்கமாக தமிழ்நாட்டுக்குள்ள வர்றாரு. அப்படி வரும்பொழுது கடல் வழியாக வரும்பொழுதே தமிழ் இலக்கியங்களையும் இலக்கணங்களையும் நிறைய படிச்சுட்டாரு. படிச்ச உடனே இங்க வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா ஆங்கில மதத்தை பரப்பவே இல்லை, ஆங்கில மொழியை அவர் புகுத்தவே இல்லை. அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா இறக்கும் தருவாயில் என்ன சொல்லிட்டு போறாருன்னா, என்னை தமிழகத்திலே புதைக்க வேண்டும், என்னுடைய கல்லறையிலே இங்கு ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று எழுதி வைங்கள் என்று தன்னுடைய கல்லறையில எழுத சொன்னவர் தான் ஆங்கிலேய மொழியை பரப்ப வந்த ஒரு மனிதர் தமிழை கற்றறிந்து எழுத சொன்னார், இங்கு ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு. பாத்தீங்கன்னா மம்மியும் டாடியும் சொல்லுவதற்காக இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் கொடுத்து கான்வென்டா போய் சேர்க்கிறான். எதற்காக? இந்த ஒத்த வார்த்தைக்காக. ஆக எல்லா பொருட்களையும் நாம் விளைவிக்கிறோம். வந்தவங்க வயற்செடிக்கு நாங்க நிறைய அதிகமா வந்தோம், வரும்போது நல்ல வெள்ளாமை எல்லாம் நல்லா விளைஞ்சிருந்துச்சு. அப்படி பார்க்கும்போது அதன் வெள்ளாமை மீது எங்களுக்கு ஒரு அதீத ஒரு காதல். ஆனா பாருங்க, விளைவித்த நம்மளுடைய பொருள், நாம் விளைவித்த கத்தரிக்காய், நாம் விளைவித்த நெல், அதை போய் நம்ம என்ன செய்ய முடியல, விலையே சொல்ல முடியல. அங்க சந்தையில உணவு சொல்றியா, அந்த விலைக்கு நம்ம என்ன செய்ய வரோம், கொடுத்து வந்துட்டு இப்படி கையோட நம்ம செய்யறோம் அப்படின்னா உட்கார்ந்து இந்த நாடகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதற்கு விலை வச்சு வாங்கிட்டு போனா பாருங்க, அதெல்லாம் கார்ல வர வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போட்டு பேசிட்டு கொண்டு இருக்கிறார், போய் கொண்டு இருக்கிறார். ஆக எதற்குமே நாம் அடிபடியக்கூடாது, போராட வேண்டும், போராட்டத்தை தொடர வேண்டும் அப்படின்னு ஒவ்வொரு அநீதியும் கண்டு அதிர்ந்து போயால் இதே என்னுடைய உற்ற நண்பன் யார் சொன்னது அப்படின்னா சிவகுமாரை சொன்னதாக போராட்டத்தை கையெழுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்து கொண்டிருக்கிறோம். ஆக எதற்காக இங்கே வந்து இவள் ஆலோலம் 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 என்று பாடிக்கொண்டிருக்கிறார், பேசிக் கொண்டிருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது சந்தனம் அனக்கும் குங்குமம் அழகு நெத்தியிலே ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தலிலே ஒரு ஆடவன் அங்கு மிகுமாக அலைந்து கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட தன்மைகளே
இன்னும் பாடும்